ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பூண்டு, பனை வெல்லத்தை பயன்படுத்தி ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. நமக்கு டைஜஷன் ஸ்லோ டவுன் ஆகும் பொழுது, சரியாக செரிமானம் இல்லாமல் வயிறு புளிச்ச ஏப்பம், வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும்பொழுது, கேஸ் ட்ரபிள் இருக்கும்பொழுது இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் மலச்சிக்கல் இருந்ததுனாலும் இரவில் இந்த மருந்தை நம்ம சாப்பிடும் பொழுது மறுநாள் காலையில் மலம் ஈஸியாக கழியும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். மலச்சிக்கல்னால் ஏற்படக்கூடிய வயிற்று வலியும் கம்மியாகும், வயிறு உப்பசமும் சரியாகும். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களும் இதை மருந்தை பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பின் அளவு கம்மியாகும். பெரு வயிறு இருக்கிறவங்களும் இதை மருந்தை பயன்படுத்தலாம். அடுத்தது ஒபிசிட்டி இருக்கிறவங்களும் தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஊளை சதையை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது இருக்கும். இந்த மருந்து தயார் பண்ண நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பூண்டை நம்ம அரைச்சி இங்கே பேஸ்ட்டாக வச்சுருக்கோம், பெருங்காயம், பனை வெல்லம், விளக்கெண்ணெய். பூண்டு நம்ம 50 கிராம் அளவுக்கு எடுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சோம்னா பெருங்காயம் ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டுக்கு சம அளவு நம்ம பனை வெல்லம் எடுத்துக்கலாம். பனை வெல்லத்தை இடித்து வச்சுருக்கோம். ஒரு 20லேருந்து 30 ml அளவுக்கு நமக்கு விளக்கெண்ணெய் தேவைப்படும். இந்த மருந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூண்டை எடுத்துக்கலாம். பூண்டுக்கு வெள்ளுள்ளி, காயம் அப்படின்ற பெயர் கூட உண்டு. அடுத்ததாக நம்ம பெருங்காயம் சேர்க்கலாம். பூண்டுக்கும் காயம்ன்ற பெயர் இருக்குது, பெருங்காயமும் சேர்க்குறோம் நம்ம இப்போது. இவை இரண்டுமே கார்மினேட்டிவாக செயல்படும். அகட்டு வாயு அகற்றியா, வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுவை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக செயல்படும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம பனை வெல்லமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை சிறு தீயில் வச்சு கிளறணும். பூண்டோட பனை வெல்லம், பெருங்காயம் இவை இரண்டும் சேர்த்து நல்லா சிறு தீயில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி பூண்டோடு சேர்ந்து பாகு பதத்துக்கு வரணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தொடர்ந்து மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு என்ன தான் கீரை சாப்பிட்டாலும், நல்லா தண்ணி குடித்தாலும், வாழைப்பழம்லாம் சாப்பிட்டா கூட மோஷன் சரியாக போகாது. அப்படி இருக்கிறவங்க இந்த பூண்டு லேகியம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தினமும் ஒரு உருண்டை இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மலச்சிக்கல் சரியாகும். நேரம் தவறி லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தோம்னா ஜீரண கோளாறு இருக்கும். அவர்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடுற மாதிரி இருக்கும். சாப்பிட்டதும் சீக்கிரம் ஜீரணம் ஆகாமல் புளிச்ச ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த மாத்திரையை எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பசி இருக்காது, காலையில் சாப்பிட்டா கூட ஈவினிங் வரைக்கும் பசியே எடுக்காமல் இருக்கும். நேரத்துக்கு அவர்கள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்களே தவிர பசி எடுத்து நல்லா உணவை விரும்பி சாப்பிட்ற பழக்கம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களும் இந்த பூண்டு லேகியம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இது பசியை தூண்டக்கூடிய ஒரு ஸ்டிமுலண்ட்டாக இருக்கும். நல்லா பசிச்சு நல்லா சாப்பிட முடியும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த பூண்டு மருந்தாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள ட்ரைக்ளிசரைடோட அளவு, எல்டிஎல் அளவு கம்மியாகும். அவர்களுக்கு செஸ்ட் பெயின் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். நமக்கு கேஸ் ட்ரபிள் அதிகமாகும்பொழுது சில நேரத்தில் நெஞ்சு வலியும் ஏற்படுவது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த பூண்டு மருந்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த கேஸை வெளியில் தள்ளி வலியை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இந்த பூண்டு நல்லா வேகணும். நம்ம இதில் நீர் விடலை. பூண்டில் இருக்கக்கூடிய நீர் சத்தே போதும். அது இல்லாமல் வெல்லத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் போதுமானதாக இருக்கும். நல்லா பூண்டோட வாசனையெல்லாம் போயிட்டு பூண்டு சாஃப்டாக வெந்து இதில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த மருந்தை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். மருந்தோட அளவு பார்த்தோம்னா 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சுண்டைக்காய் அளவு கொடுக்கலாம். பெரியவர்கள் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு தினமும் இரவு நேரத்தில் ஒரு வேளை இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். நமக்கு வயிறு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இதை தொடர்ந்து சாப்பிடலாம். இந்த மருந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூடாகும், அதனால் அளவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுதும் சூடாச்சுன்னா ஒரு 2 நாட்கள் நம்ம பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பெரு வயிறு இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு பகுதியில் மட்டும் சதை அதிகமாக இருக்கும், ஊள சதை அதிகமாக சேர்ந்துருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த பூண்டு லேகியத்தை தினமும் இரவில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு மற்றும் ஊளை சதையை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இப்போ இது நல்லா பதமாக வந்துருச்சு. பூண்டுலேயே எண்ணெய் சத்து இருக்கிறதுனால நமக்கு எண்ணெய் சேர்த்தா மாதிரி தான் இருக்கும். இதை பார்க்கும்பொழுது இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கணும். விளக்கெண்ணெய் ஒரு மலமிளக்கியாகவும் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். அதே போல் உடலில் உள்ள
அதிகப்படியான உஷ்ணத்தை, குறிப்பாக மூல சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. நேயர்களே, நாம் இன்னைக்கு பூண்டு, பெருங்காயம், பனைவெல்லம் மற்றும் விளக்கெண்ணெயை சேர்த்து ஒரு லேகியம் எப்படி தயார் பண்ணுறது, இந்த பூண்டு லேகியத்தை பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய வயிறு கோளாறுகள் மற்றும் ஃபேட்டி லிவரை எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற குறிப்புகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து மருந்து டிவியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.